சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சர்வ சாதாரணமாக என்னை நீ நினைத்து விடாதே. நீ கேட்ட வரத்தோடு உன் இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் என் குழந்தை, என்னை நீ உள்ளே அழைக்க வேண்டுமா அல்லது அப்படியே விட்டுவிட வேண்டுமா என்று நீயே முடிவெடுத்துக்கொள். என் குழந்தைக்கு வாழ்க்கை எத்தனையோ முறை எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்த பொழுதெல்லாம் உன் அப்பா நான் உன்னோடு இருந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா எந்த காலத்திலும் உன்னை விட்டதில்லை என்ற சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவள் நானாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை விட்டு விடுவேன் என்று நீ ஒரு முறை சிந்தித்து இருந்தால் நிச்சயமாக நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கை எண்ணற்ற மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தந்திருக்கின்றது. இந்த சாயப்பாவினுடைய அன்பை பெற்று நீ நல்ல நிலையிலும் அடைந்திருக்கின்றாய். ஆனால் முடியாது என்று ஒரு காரியம் ஒன்று வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது ஒரு நாளும் உனக்கு இருந்தது கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய நல்ல உணர்வுகளுக்கும் என்றுமே உனக்கு நல்ல பதில் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. நீ இழந்து விட்டது எல்லாம் நினைத்து அதிகமாக வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக இழப்பதற்கு என்று எதுவும் கிடையாது. நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் இனிமேலாவது புரிந்து கொண்டு நீ உனக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ முழுமையாக அனுபவிக்க உன்னை தயாராக வைத்திருப்பாய். நீ கேட்ட வரத்தோடு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ மனதளவில் சந்தோஷமாக என்னை பார்க்க வேண்டும். எப்பொழுது என்ன நடந்தது, எப்பொழுது என்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்தது என்று எண்ணி எண்ணி நீ வேதனைப்படுவதற்கு பதிலாக இதையெல்லாம் இனிமேல் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார். தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மண்டையை போட்டு நீ உடைத்து கொள்வதற்கு பதிலாக இது வேண்டாம் என்று விட்டு விலகி விட்டாயானால் உன் தலையாவது தப்பித்து கொள்ளும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமும் நீ இதைத்தான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளும் நீ இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று ஒரு நொடியாவது யோசித்திருந்தால் என்றாவது இதிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய். என்றோ உனக்கு தேவையானதை எல்லாம் நீ பெற்று கொண்டிருப்பாய். இன்று இந்த நொடி உன் சாயப்பா நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்கின்ற அற்புதமான நொடி. நீ என்னவெல்லாம் என் முன்னால் வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுக்கப் போகின்ற நொடி. இத்தனை காலமும் இழந்த தவிப்பு, நீ தொலைத்துவிட்ட உன்னுடைய எண்ணங்கள் என்று இவையெல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. கஷ்டங்களை கடந்து நீ உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த சாயப்பா உனக்கு அது கொடுக்கப்பட போகின்ற என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். காரண காரியங்களில் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடந்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பதில்லை. ஆனால் எப்பொழுது தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் காரணத்தோடு உனக்கான அத்தனை விஷயங்களும் நடந்தே தீரும். இந்த சாயப்பாவை நம்பி நீ என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நான் ஒரு நாளும் உன்னை கைவிட்டது கிடையாது. ஒரு நாளும் உன்னை கைவிட எண்ணியதும் எதுவும் கிடையாது. நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை மனமகிழ்ச்சி அடையச் செய்வதை என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. அப்படியானால் நான் இருந்து செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தத்தோடு நோக்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதாக நினைத்து நீ எண்ணிப்பார். நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும். ஒரு முறை உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நீ கொடுத்தால் மீண்டும் ஒரு முறை மனதளவில் நீ காயப்படுவாய். ஒரு முறை 2 முறை காயப்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். மேலும் மேலும் அதில் உனக்கு வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு நாளும் அதில் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை நாளும் நீ பட்ட உன்னுடைய அவமானங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்க வேண்டும். அந்த பதிலை நீ ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த சாயப்பா உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இருந்து வாழப்போகின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறது என்றால் அதை வாழ்வதற்கு பதிலாக விட்டு விலகி நீயாக இருப்பது மேல்.
எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற ஒரு தனித்துவத்தை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும். நீ யார் என்று முதலில் உனக்கே நீ நிரூபிக்க வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க உன் வாழ்க்கை இனி ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுக்கும். உனக்கென்று நான் என்னவெல்லாம் எழுதி வைத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க வந்திருக்கின்ற இந்த சாயப்பாவை நிச்சயமாக நீ அதை நடத்தி முடித்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிப்பதும் எதற்கெடுத்தாலும் வேதனைப்படுவதுமாக இருந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் நம் வாழ்க்கையை காப்பாற்றி விடுவோம். நம்மை சுற்றி நாம் வணங்குகின்ற தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ நம்பினால் போதும். எல்லா விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய். எந்த விஷயத்தை உன் மனம் நோகும்படி உறக்கச் சொன்னார்களோ அந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையாக மாற்றி காட்டுவாய். அத்தனை திறமைகளை உனக்குள் இருந்து இந்த சாயப்பா நான் கொண்டு வருவேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட துன்பத்திலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ விழித்து கொண்டால் அந்த நேரத்தில் உன்னுடைய பொறுமையை நீ அதிகமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக்கப்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த நாள் இந்த நொடி பொழுது உன் மனது வேதனைப்படுகின்ற நொடி பொழுது, அதனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால், உன்னுடைய கண்ணீரை கண்டு மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் அந்த இடத்தில்தான் நீ விழித்து கொள்ள வேண்டும். இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்று இவர்களை இத்தனை காலமும் நீ தேடியது தவறான காரியம். எந்த நொடியிலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்திருந்தால் ஒருவரை பிடித்து எப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருக்க மாட்டாய். எந்த விஷயமாவது நம் வாழ்க்கையில் மாறும், எந்த விஷயமாவது நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அப்பொழுது இவர்களின் தேவை நமக்கு ஒரு நாளும் இருக்காது என்று இந்த நிலையில் நீ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த மாற்றத்தை என்றோ அடைந்திருப்பாய். இனிமேலாவது என் குழந்தை உனக்கென்ற நன்மைகளை செய்திருக்கின்றவர்களை மட்டும் அருகில் வைத்துக்கொண்டு வேண்டாம் என்று உன்னை விட்டு ஒதுங்கி நிற்பவர்களிடம் அதற்கு முன்பாகவே நீ ஒதுங்கி நின்று நீ யார் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. எந்நேரமும் என் குழந்தை குறைவாக இருக்கின்றதே, இத்தனை காலமும் வீணடித்தது எல்லாம் போது, இனி எப்பொழுதும் வீணடிக்காமல் உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தேடத் தொடங்கு. இந்த சாயப்பா நான் இருந்து நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ ஆசைப்பட்ட உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உன் கைகளில் நான் கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு நான் நிச்சயமாக செய்து தருவேன். உன் சாயப்பா நீ எல்லாவற்றையும் நினைத்து மனமகிழ்ச்சி அடையும்படி உன்னோடு எப்பொழுதும் பயணிப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த சாயப்பா என் குழந்தையாகிய நீ எந்த நொடியிலும் கண்ணீர் சிந்தக்கூடாது. யாருக்காகவும் நீ வருந்தக்கூடாது. அவர்கள் நினைத்ததை நடத்தட்டும், நீ நினைத்ததை சாதித்து காட்டு. இதுதான் உன்னுடைய உத்வேகம். ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்காக உன் சாயப்பா இருந்து உன்னை வெற்றி அடைய செய்கின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.